பொதுவாக காது வலிச்சதுன்னா உடனே நம்ம டாக்டர் கிட்ட போக மாட்டோம். எண்ணெய் ஊற்றி பார்க்குறது, இன்னும் கரெக்ட். கை வைத்தியம் பண்ணுறது, பூண்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். இதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் சொன்னது எல்லாமே. ஸோ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இது நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம், இதுக்கு தேவையில்லைங்கிற அஹ், அந்த ஒரு நினைப்பே வந்து காதுக்கு வந்து டேஞ்சர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இயர் க்ளீன் பண்ணுறது, இயர் வேக்ஸ்க்குன்னு வச்சு க்ளீன் பண்ணுறப்ப யூஆர் நாட் டேக்கிங் அவுட் த வேக்ஸ். அதை எடுத்து பார்க்குறப்ப அந்த பட்ஸில் கொஞ்சம் வேக்ஸ் இருக்கலாம், பட் யூஆர் புஷிங் த வேக்ஸ் டீப் இன் சைட். அது வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அதே மாதிரி எக்ஸ்போஷர் டு லவுட் நாய்ஸ், நீங்கள் சொல்கிற அந்த ஆயில் போடுறது, இல்லை சூடாக கொதிக்க வச்சு ஆயில் போடுறது, பூண்டு வைக்கிறது, அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அது இயர்ட்ரம் அஃபெக்ட் பண்ணி பர்ஃபரேஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, ஹியரிங் லாஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் அதிகமாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. எல்லாமே அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப வேக்ஸாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? டாக்டர் வரணும். ஸோ வந்து ஏன்னா பேசிக்கலாக உள்ளுக்குள்ளே போகிறப்பே நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அது டாக்டர்ஸ் பார்த்துட்டு அது ரெண்டு விதமாக இருக்கும். ஒரு இம்பேக்டடாக ஹார்டாக இருக்கிறப்ப நம்ம வேக்ஸ் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக செக்ஷன் கிளீனிங் பண்ணிடலாம். அண்டர் விஷன் பார்த்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கேஷுவலாக நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு எறும்பு போயிடும், ஏதாவது பூச்சி போயிடும், உடனே நம்ம வேறு ஏதாவது பண்ணி அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்போல்லாம் என்ன பண்ணணும்? அதுவுமே பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும்.